மலர் வந்து மதிக்கிட்ட பேசுகிறாங்க கொடைக்கானல் போகிற விஷயத்தை பற்றி. மதிக்கு இதில் கொஞ்சம் கூட துளி கூட விருப்பம் இல்லை. அதுவும் என்னால் இந்த சுரேஷ் கூடலாம் வரவே முடியாதுன்னு சொல்ல, நீ சுரேஷ்காக வர வேண்டாம், எனக்காக வரலாம்ல, நீ நான் இப்படி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக ஜாலியாக போயிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அதுக்கு உடனேயே மதியம் கொஞ்சம் யோசிக்கிறவங்க எனக்கும் சரின்னு தான் தோணுதுன்னு மதியம் சம்மதிச்சாராங்க. ஹை ஜாலின்னு மலர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன். ஒரு 3 நாள் நான் விருப்பப்பட்ட மாதிரி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கு, அதை நான் மிஸ் பண்ண விரும்பலைன்னு மலர் சொல்ல, மதியம் நீங்கள் எப்போ விருப்பப்பட்டாலும் உங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் இந்த வீட்லேயும் வாழலாம், ஆனால் உங்களுக்கு உங்கள் பயம் உங்களை ஏற்கொள்ளுது அப்படின்னு மதி சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும் மதி, நான் போய் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது மதி, மலர், அப்புறம் சுரேஷ், பாக்யராஜ், அப்புறம் அவங்க குட்டி பொண்ணு ராகவின்னு எல்லாருமே கிளம்பி கொடைக்கானலுக்கு போகவும் செய்கிறாங்க. இங்கே வசந்தின்னு ஒருத்தவங்களை வரவழைச்சு வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையுமே பார்த்துக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் மலர் கிளம்பவும் செய்கிறாங்க. இங்கேருந்து கிளம்பி போன மலருக்கும் மதிக்கும் அங்கே ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. கொடைக்கானலை இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரூம் புக் பண்ணுறாங்க, ஆளுக்கு ஒரு ரூம் போட. அப்போது மதி கேட்குறாங்க, எனக்கு தனி ரூம் தான் வேணும், இந்த இவர் கூட எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்ல, இல்லைப்பா இங்கே 2 ரூம் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஃப்ரீன்றதுனாலன்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே மலருக்கு சங்கடமாக போயிடுது. மதி தப்பாக நினச்சிக்காத மதி, இங்கே நாங்கள் செலவு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது, நீயும் சுரேஷும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மலர் கம்பல் பண்ணி இங்கே ரூம்க்கு அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. ஏற்கனவே சுரேஷ் உள்ளே வந்த மதியை பார்த்துட்டு, நீ இங்கே அப்படின்னு சொல்ல, அதை நான் கேட்கணும், நீங்கள் எதுக்கு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியும் திட்டுறாங்க. சுரேஷ் வந்துட்டு என் அண்ணன் அவருக்கு கொடுத்த கூப்பனில் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அப்படி இருக்கும்போது என்னால் தனி ரூம்லாம் போய் எடுக்க முடியாதுன்னு சொல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, அப்போ எனக்கு மட்டும் தனி ரூம் கொடுத்துருவாங்களான்னு மதியம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் அந்த ரூமை விட்டு கிளம்பி வெளியே போக, மதியம் கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம்லேருந்து கிளம்பி ஹாயாக ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக வெளியே போயிடுறாங்க. மதி வெளியே போனால் சுரேஷ் உள்ளே வந்துடுறாங்க. இப்படி மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்த மலருக்கும் பாக்யராஜுக்கும் சங்கடமாக தான் இருக்குது. மலர் இங்கே மதியை கூட்டிகிட்டு போய் பேசணும்னு முடிவு பண்ணுறாங்க. பாக்யராஜும் ராகவியை கூட்டிகிட்டு விளையாடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சுரேஷ் மட்டுமே ரூமில் இருக்காரு. இங்கே மேலேருந்து பார்க்கும்போது கீழே ஹாயாக இங்கே ரவுண்டில் சுற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மதியை பார்த்துட்டு, இவளுக்கு மட்டும் எப்படி தான் இவ்வளோ சந்தோஷம் இருக்கோ தெரியல, இவளை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து நான் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஒரு வழியாக இங்கே மாமாவால் இவன் மூலமாக வேலையை வாங்கியாச்சு, இதுக்கப்புறமா இந்த சுரேஷ் யாருன்னு நீ பாப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுரேஷும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க தான் மனசுக்குள்ளேயே. அப்போ தான் உள்ளே இருக்க மதியோடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கர டென்ஷனில் மதி மேலே இருக்க கோவத்தை அந்த ட்ரெஸ் மேலே தான் காட்டுறாங்க. தூக்கி வீசும்போது அந்த பேக்கில் இருக்க ஒரு டைரி வந்துட்டு கீழே போய் விழுகவும் செய்யுது. சுரேஷ் அதை பார்த்த உடனே இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அது மதியுடைய டைரியாக இருக்குது. அழகு மதி அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கவும் செய்யுது. டைரியில் சில வசனங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இவளுக்கு இது மட்டும்தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லி தூக்கி வீச அதில் இருக்க ஒரு ஃபோட்டோ கீழே சித்தரவும் செய்யுது. ஃபோட்டோஸ் வேறு யாரோடதும் கிடையாது, எங்கள் மதியுடைய ஃபோட்டோ தான். எடுத்து பார்க்குற எங்கள் சுரேஷ்க்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா மதி கூட இருக்கிற அந்த பொண்ணை பார்க்கும்போது தான் சுரேஷ்க்கு இன்னும் பேர் அதிர்ச்சியாக இருக்குது. இது நம்ம அண்ணனுக்கு பார்த்த பொண்ணாச்சே, நம்ம தங்கராஜு மாமாவுடைய தங்கச்சி ஆச்சே, இவங்களை தானே நம்ம அண்ணன் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. அண்ணன் திடீர்னு இங்கே மலரணியை கூட்டிகிட்டு வந்ததுனால இவங்க சூசைட் பண்ணிட்டுல இறந்து போனாங்க. இப்போ வரைக்கும் அந்த கோவத்தில் தானே எங்கள் மாமாவும் இருக்காரு அப்படின்னு நினச்சி சுரேஷ் வந்துட்டு இந்த டைரியை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த சுரேஷில் எழுதியிருக்க சில விஷயங்களையும் படிக்கிறாங்க. ஏன்னா அழகுமதியுடைய ஃப்ரெண்டு தான் இங்கே தங்கராஜுடைய தங்கச்சி, 2 பேரும் படித்தது எல்லாமே ஒரே இடத்துல தான். அப்படி அவங்க படித்து ரொம்ப சந்தோஷமாக இங்கே தன் வாழ்க்கையில் ரொம்ப ஹாஸ்டல்லேருந்து நல்லா படிச்சுட்டு இருந்த அந்த கட்டத்தில் தான் இங்கே அவங்க காதலிக்கவும் செஞ்சுருக்காங்க. காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு இடையில இங்கே தங்கராஜ் தங்கச்சியை கூட்டிகிட்டு வரவும் செஞ்சுருக்காங்க. தங்கராஜுடைய தங்கச்சி இறக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே மதிக்கிட்ட பேசியிருக்காங்க. என் அண்ணனுக்கு நான் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக என்னையும் நான் லவ் பண்ணுற பையனையும் சும்மா விட மாட்டார், எங்களுக்கு ஏதாவது ஆனிச்சுன்னா முக்கிய காரணமே என் அண்ணனை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருப்பாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு திரும்ப திரும்ப மதி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க ஃப்ரெண்டும். அடுத்த நாள் தான் தெரிய வருது அவங்க ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கன்ற விஷயம். ஆனால் கொன்னதே இங்கே தங்கராஜ் தான். ஊருக்காகவும் பெருமைக்காகவும் கௌரவத்துக்காகவும் தங்கச்சி தான் ஊரை விட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா, அதை விட அசிங்க வேறு எதுவும் இல்லை. நான் இந்த சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். தங்கராஜுடைய தங்கச்சி ஓடி போயிட்டா, இவன் ஊருக்கு நியாயம் பேச வந்துட்டான்னு 4 பேர் என் மூஞ்சுக்கு முன்னாடியோ இல்லை முகத்துக்கு பின்னாடியோ போய் பேசிடக்கூடாதுன்னு இதை யோசிச்சதுனால தனக்கு கௌரவம் தான் முக்கியம்னு நினச்சி தங்கச்சியை அவரை தான் கொலை பண்ணியிருப்பார். இது எல்லாம் தெரிஞ்ச மதி இப்போ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு காரணமே தங்கராஜ் தான். இங்கே எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததும் மதி தான். தங்கராஜை என்னைக்கு பார்த்தாரோ அன்னையிலேருந்து பிரச்சனையை உண்டு பண்ண ஆரம்பிச்ச மதி தங்கராஜ் மூலமாகவே அந்த வீட்டுக்குள்ளே வரவும் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் படித்து பார்த்தா எங்கள் சுரேஷ்க்கு
பயங்கர அதிர்ச்சி, கண்ணெல்லாமே செவந்து போய் நிற்கவும் செய்து. அப்போ மாமா தான் இங்கே ஆமாம் அண்ணனுக்கு பார்த்து அவங்க தங்கச்சியை கொலை பண்ணதான்னு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கவும் செய்ய மதி டக்குன்னு உள்ளே வராங்க. அந்த டைரியை எடுத்து பின்னாடி என்ன மறைக்கிறீங்க, எல்லாம் சதறி கிடைக்கேன்னு பார்த்த மதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. உடனே டைரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்க, இங்கே நின்றுட்டு இருக்க சுரேஷ் நீ இதைத்தானே தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கொடுங்க, எதுக்கு என் டைரியை எடுத்தீங்க, அடுத்தவங்க டைரியை படிக்கிறது அநாகரிகம்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா, இது கூட தெரியாமலா நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி திட்டவும் செய்ய, நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன்னு அங்கே சுரேஷ் சொல்லும்போது இது கேட்டதுமே மதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. நீங்கள் என்ன படித்தாலும் நீங்கள் எவ்வளவு படித்தாலும் இதில் இருக்கிறதான் உண்மை. நிச்சயமாக உங்கள் மாமா தங்கராஜை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன். என் ஃப்ரெண்டோட சாவுக்கு காரணமாக இருந்த அவரை நான் ஜெயிலுக்கு அனுப்பாவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் சுரேஷே அதிர்ச்சியில் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா, அப்போ நீ என் வீட்டுக்குள்ளே வந்தது எல்லாமே பிளான் பண்ணி வந்ததானான்னு சொல்லி கேட்க, மதி லேசான ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கவும் செய்கிறாங்க. இதை நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்ல, சும்மா விடாதீங்க, இது இறப்புக்கு யார் காரணமோ அவங்கள தைரியம் ஏண்டா போய் கைது பண்ணுங்க. உங்கள் வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு நீங்கள் அவரை கைது பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ மாமாடி அப்படின்னு சொல்கிறாங்க. மாமாவாக இருந்தாலும் தப்புக்கான தண்டனை சட்டத்தில் உண்டு, அது கிடைச்சி தானே ஆகணும். நீங்கள் சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். இங்கே தங்கராஜுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை நான் ஆதாரத்தோடு வாங்கி கொடுப்பேன். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு மதி சொல்கிறாங்க. மதி சொன்ன விஷயம் இங்கே சுரேஷால் ஏற்றுக்க முடியலை, தாங்கிக்க முடியலை. மதி இங்கே தான் பேச வந்ததை பேசிட்டு ரொம்ப தைரியமாக கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கீழே இறங்கி போக சுரேஷ் எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. சுரேஷ்க்கு மனசு முழுக்க பயமும் பதட்டமும் அதிகமாயிட்டே இருக்கு. தன் மாமாவா இப்படியெல்லாம் பண்ணதுன்ற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. தங்கராஜ் கால் பண்ணுறாங்க. டே சுரேஷ் என்னடா பண்ணுற, கொடைக்கானல் வேற போயிருக்கேன். ஆமாம், அங்கே அந்த பொண்ணு எப்படி இருக்கு, திரும்பவும் அங்கே திமிரத்தனத்தை தான் காட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து மாமா அப்படின்னு தயங்கியபடி நிற்க, டேய் சுரேஷ் எந்த பிரச்சனையும் வேணாம், அமைதியாக இருந்துட்டு அமைதியாக ஊருக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ண பாரு. இடையில ஏதாவது அந்த பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா உன் வேலை உன் கைக்கு கிடைக்காமலே போயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே திட்டவும் செய்கிறாங்க. தங்கராஜ் சொன்னதும் சுரேஷ் வந்துட்டு கொஞ்சம் அமைதி ஆயிடுறாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லைன்னு கொஞ்சம் அமைதி ஆயிடுறாங்க. ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க தங்கராஜும். ஆனால் சுரேஷுக்கு மதியை வந்துட்டு பார்த்ததுமே இப்போ தான் அவருக்கு பிடிக்கவும் ஆரம்பிக்குது. கீழே போன மதி சந்தோஷமாக மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் தன் மனசுக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை வச்சுட்டு என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா. ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதே அவள் பிளான் பண்ணி தான். ஆனால் தப்பு எல்லாமே நான் தான் பண்ண மாதிரி எல்லா கோபத்தையும் என்கிட்ட காட்டுறா. உண்மையிலே இவன் நல்லவளா இல்லை நல்லவளாட்ட நடிக்கிறாளா எனக்கு எதுவுமே தெரியலை. ஒரு பக்கம் தங்கராஜ் மாமாவை பற்றி இவ சொல்கிறதெல்லாம் உண்மையா? முதல்ல அது உண்மையா என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல அவங்க இறப்புக்கு யார் காரணம், உண்மையிலே மாமா தான் காரணமான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், மாமாவுக்கே தெரியாமல் அப்படின்ற ஒரு முடிவை இங்கே சுரேஷ் எடுக்கிறாங்க. கீழே உட்காந்துருக்க மாதிரி இங்கே மனசு முழுக்க நிம்மதியாக இருக்காங்க. இந்த விஷயத்த உனக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தானே இந்த டைரியவே நான் எடுத்துகிட்டு வந்தேன். நிச்சயமாக நீ இது மாதிரி ஏதாவது செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதை நீ படித்த பிறகாவது கண்டிப்பாக தப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக ஏதாவது முயற்சி எடுப்பேன். அந்த முயற்சியே அந்த தங்கராஜை காட்டி கொடுத்துரும். தங்கராஜே உங்ககிட்ட வந்து உண்மையை கேட்குற நாளும் வரும். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு அவன் வாயாலே உண்மையை சொல்கிறத வச்சு அவனை போலீஸில் சிக்க வைக்கிறதுக்கான நாளுமே எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க எங்கள் மதியம்.